இன்னைக்கு சில பேர் புறப்பட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஆமை குஞ்சு ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்ப எங்கடான்னா எத்தனை முறை கற்பழித்தார். இப்ப நாளைக்கு ஆண்மை பரிசோதனை வேற கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. கோர்ட் ஆண்மை பரிசோதனை வேற. இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் அங்க வர முடியாது. நீங்க என்ன பெரிய ஆளாச்ச, போக வேண்டியதானே. எவ்வளவு பேச்சு. அரசியல் நாகரிகம் என்பது குறை துளியும் அல்லாமல் வருகிறவன் போகிறவனை எல்லாம் வாடா போடா என்று பேசுகிற அயோக்கிய களவாணிகள். இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு, அணில் குஞ்சி. எங்க தலையெழுத்த பாருங்க. அமைச்சரோட அப்பா அரசியல் பண்ண காலம் எல்லாம் ராஜாஜி, காமராஜர், எம்ஜிஆர், இந்திரா காந்தி, இப்படி நாங்க அரசியல் பண்ணோம். இப்ப வண்டலூர் ஜூல போய் அரசியல் பண்ற மாதிரி அணில், ஆமை, ஆட்டுக்குட்டி எங்க கேவலமான அரசியலாகி போச்சுங்க. இன்றைக்கு ஆந்திராவிலே அந்த தெலுங்கு மொழி என்பது கட்டாயம் என்று 2025 சட்டம் கொண்டு வந்திருக்கார் அந்த முதலமைச்சர் ரேவந்த் கொண்டு வந்திருக்கார். 2025 சார் வரலாறு சொல்றேன் கேட்டுங்க. இந்த தற்குறின்னு ஒண்ணு ஆட்டுக்குட்டி ஒண்ணு சுத்திட்டு அலையுது பாருங்க தமிழ்நாட்டுல. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுது, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஒண்ணு படிச்சிருக்கணும், இல்ல யாரையாவது கேட்கணும், இல்லது படிச்சவனையாவது கூட வச்சுக்கணும். சுத்தி இருக்கிறவன் எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் போயிட்டான்னா, பாஜகவுக்கு போயிட்டான்னா மண்டையை கலட்டி மூளை இருக்க வேண்டிய இடத்துல மாட்டு சாணி அப்படியே வச்சிட்டு மூளையை மூடிடுறாங்க. அவர்களுக்கு சொல்லுகிறேன், 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் தமிழ் பாடம் கட்டாயம். அது எந்த மெட்ரிகுலேஷனா இருந்தாலும், சிபிஎஸ்இ இருந்தாலும், ஐசிஎஸ்இ இருந்தாலும் தமிழ் படிக்காம ஒரு மாணவன் வெளியில போக முடியாது. அமித்ஷா பேசியிருக்கார் கோயம்புத்தூர்ல, நீங்க இந்தி எல்லாம் அழிக்கிறீங்க, தேச விரோத ஆட்சிங்கிறார். நம்ம ஆட்சி தேச விரோத ஆட்சிங்கிறார். அமித்ஷா வகைராக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். எங்கள் பாவேந்தன் பாரதிதாசன் ஒரு பாடலை சொல்லுவான், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டீர், தப்புழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை, அந்த தாந்தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா என்று பாவேந்தன் பாரதிதாசன் ஒரு பாடலை பாடுவான். இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னார் ஒரே செய்தி, நீங்கள் 2000 கோடி ரூபாய்க்காக மும்மொழி கொள்கை என்றோ, புதிய கல்விக் கொள்கை என்றோ, பிஎம்சி ஸ்கூல் என்றோ எங்களை நீங்கள் அடிமையாக்க நினைத்தால் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழனின் முதுகெலும்பு வளையாது, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்ன ஒரு வீர ஆண்மகன் என்னுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த சூழல் எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்திருந்தால் இந்நேரம் அமித்ஷாவின் கால்களை நக்கி பிழைத்திருக்கும் அந்த கூட்டம். அவர்களால் விளைந்த கேடுதான் நாம் பொருளாதாரத்தில் கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாஜக சங்கி கூட்டம் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் சொல்றாங்க. திமுக என்ன கிள்ளுக்கிறையா நினைச்ச உடனே புடிங்கி எரியறதுக்கு பட்டூர்ல இருக்கிற கருப்பு சோப்பு கட்டின ஒரு தொண்டன் போதும் பாஜகவை வேறையும் வேரடி மண்ணோடும் அறுத்து எறிவதற்கு. நண்பர்களே, நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. 3 செய்திகள் தான். இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு வருகிறவன் போகிறவன் எல்லாம் நான் தான் தலைவன், 45 சீட்டுக்கெல்லாம் இல்லை, நேரடியாக முதலமைச்சர் என்றுதான் வருகிறார்கள். தலைவனுக்கான அழகு என்று சொல்லி நம்முடைய புறநானூறு, 10 திருக்குறள் இப்படி எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் நான் தலைவனுக்கென்று ஒரு அடையாளம் வைத்திருக்கிறேன் என்றால், எந்த தலைவன் தன்னுடைய நாற்காலியில் எப்படி உட்காருகிறார் என்பதை கடந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தால் இவர் உட்கார மாட்டாரா என்று நாட்டு மக்கள் ஏங்குகிறாரோ அவர்தான் உண்மையான தலைவர். அப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கி பெற்ற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நான் இந்த அணில் குஞ்சி, ஆமக்கரி இதெல்லாம் பேச வரல. அணில் குஞ்சி, ஆமக்கரி இதெல்லாம் பேச வரல. நான் எங்க தலைவரை பேச வந்திருக்கேன். எங்க தலைவருக்கு இணையான தலைவர் யாரும் இல்லை என்கிற கர்வம் எனக்கு இருக்கலாம். ஆனாலும் ஜனநாயகம் பல விடயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜனநாயகம் சொல்லுகிற அந்த விடயங்களை நீங்கள் பட்டியலிடுகிற போது நான் சில செய்திகளை உங்களுக்கு பட்டியலிட ஆசைப்படுகிறேன். நண்பர்களே,
ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் அவரை எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லலாம். அந்த எதிர்க்கட்சி தலைவர் தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து நடைபெற்ற தேர்தல்களை கட்டியலிட்டால் 11 தேர்தல்களை அவர் தலைமையில் அதிமுக சந்தித்திருக்கிறது. எத்தனை தேர்தல்? 11 தேர்தல். ஆளுமை சேலத்து இரும்பு மனிதர், சேலத்து கரும்பு மனிதர். நாங்கள் எடப்பாடி யார் தெரியுமா என்றெல்லாம் முட்டுசந்து ஜெயக்குமார் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் ஏன் அவரை முட்டுசந்து ஜெயக்குமார் என்று சொல்லுகிறேன் என்றால், எங்கள் தமிழ் பிள்ளைகள் தெருவெல்லாம் போகிற போது அந்த பிள்ளைகள் அப்பா அப்பா என்று எங்கள் முதல்வரை பார்த்து, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற கண்ணியமான மனிதனை பார்த்து எங்கள் அப்பா வருகிறார் என்று தமிழ் பிள்ளைகள் தெருவெல்லாம் பேசுவதை பார்த்து பெட்டிஷன் கொடுக்க வந்த பொம்பளைய முட்டுசந்துக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்ட ஒரு ஆளு அப்பா நீ எப்படி கூப்பிடுறது? நீங்க ஊர்ல இருக்கிற எங்க அம்மா வாழ்க, எங்க சின்னம்மா வாழ்கன்னீங்களா, அதை அப்பா என்ன சொல்றது? எவ்வளவு தரம் குறைந்த நபர்களோடு நாங்கள் அரசியல் செய்கிறோம். நான் அந்த ஆளுக்கு போக விரும்பல, எடப்பாடிக்கு வருகிறேன். அவர் சந்தித்தது 11 தேர்தல். நீங்கள் ஆளுமை கட்சியை வச்சிருக்கோம், நீங்களே போட்டியிட்ட 11 தேர்தல்களிலும் தோல்வியை மட்டுமே தழுவிய 11 தோல்வி பழனிசாமி தான் இன்றைக்கு எங்களை நோக்கி கேள்வி கேட்கிறார். இது செய்தி அல்ல. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எதுவென்றால், எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர் இதையெல்லாம் கடந்து 11 தேர்தல்களிலும் அதிமுகவை தோற்கடித்து கருப்பு சிவப்பை தூக்கி பிடித்து போட்டியிட்ட 11 தேர்தல்களிலும் வெற்றியை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டல் கையில் ஒப்படைத்தார். அவர்தான் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் ஒரு கொள்கை மறவர். எல்லோரும் சொன்னார்கள் கலைஞருக்கு பிறகு இயக்கம் இருக்காது, அப்படியே இயக்கம் இருந்தால் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள். இப்படியே பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாட்டில் சமூக நீதி என்றால் என்னவென்று காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதே மோடி சர்க்கார். அந்த மோடி சர்க்கார் இந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கிற, கீழே உட்கார்ந்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், பேக்வர்ட் கிளாஸ், அந்த பேக்வர்ட் கிளாஸ்ல மருத்துவ உயர்கல்வியில 50% இடஒதுக்கீட்டை நிறுத்தினார்கள். முதலில் வழக்கு போட்டது யார் தெரியுமா? அன்றைய முதலமைச்சராக தமிழகத்தின் முதுகெலும்பை நிமிர்த்துவதற்காக ஒரு மனிதர், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தலை நிமிர்த்தினாரே, உச்ச நீதிமன்றத்திற்கு போனார், வழக்கு தொடர்ந்தார், வழக்கை நடத்தினார், வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் 50% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்து இந்தியாவிற்கு சமூக நீதிக்கு வழிகாட்டியது நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் அவனுக்காவது தெரியுமா? இன்னொருவர் பேசினார், நாங்க ஜோசியம் பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், 8 கட்ட உருட்டி பார்த்தோம், அவரால முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு மனநோயாளி ஹெச் ராஜா ஊருக்கெல்லாம் போய் மேடைக்கு மேடை பேசினார். அந்த மனநோயாளி முதலமைச்சராக பொறுப்பேற்று 1 வருடத்திற்குள் பேசினார், The Stalin is more dangerous than கருணாநிதி என்று பேச வைத்தது எங்கள் தலைவர், தமிழினத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், ஒரு லீடர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? மோடி சர்க்கார் மிரட்டல்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் இந்நேரம் என்ன செய்திருப்பார்? வழக்கம் போல மோடியின் நாற்காலிக்கு உள்ளே பூந்திருப்பார், மோடியினுடைய டேபிளுக்கு கீழே போயிருப்பார். ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு கொடூரமான நிலையில் இருக்கிறோம். நான் இது பிறந்தநாள் விழா கூட்டம் தான், ஆனாலும் நம் மாநிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எதேச்சை அதிகார கொடுமையான சூழலை பொதுமக்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அமைச்சர் ஒரு விடயத்தை தொட்டுவிட்டு போனார். நான் அந்த செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன்.
இங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ஹிந்தி பேசுவார்கள், உருது பேசுவார்கள். நீங்கள் பேச வேண்டும் என்று யாராவது உங்களை கட்டுப்படுத்தினார்களா, கட்டாயப்படுத்தினார்களா? இல்லை. பக்கத்திலே இருக்கிற தமிழ்நாட்களிடத்தில் நீங்கள் பேசுகிற போது தமிழிலே பேசுகிறீர்கள். உங்கள் வீடுகளில் நீங்கள் பேசுகிற போது ஹிந்தியிலே உருதிலே பேசுகிறீர்கள். ஆனால் உங்கள் வீடுகளில் பேசுகிற போது நீ தமிழ்ல தான் பாய் பேசணும்னு உங்கள் மீது திணித்தால் அது எதேச்சை அதிகாரம். இதைத்தான் ஒன்றிய சர்க்கார் என்ன சொல்லுகிறது? நம் மீது மொழிக் கொள்கையை திணிக்கிறது. மொழிக் கொள்கையை திணிக்கிறது. ஹிந்தி கட்டாய பாடமாக்குவதற்கான ஒரு சூழ்ச்சியை ஒன்றிய அரசு செய்கிறது. 2 நாட்களாக முதலமைச்சர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், இன்றைய இளைஞர்களே, நேற்றைக்கு ஒரு கடிதம், இன்றைக்கு ஒரு கடிதம். நம்முடைய நிர்வாகிகளும் கூட அந்த கடிதத்தை துண்டு பிரசுரமாக அடித்து தெருவெல்லாம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் அற்புதமான கடிதத்தை எழுதுகிறார். ஒரு அற்புதமான கடிதம். என்ன சார், இன்றைக்கு இருக்கிற தற்குறி அரசியல் தலைவர்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். தற்குறி என்று சொன்னது ஆட்டுக்குட்டி அண்ணாமலையைத்தான். இந்தியை எப்படி நாங்கள் திணிப்போம் பார்க்கிறாயா என்றெல்லாம் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டு மண்ணை பற்றியோ திமுக தொண்டரை பற்றியோ அறியாதவர்கள் நெருப்பை தொட்டால் சுடும் என்று சொல்லுகிறோம். நீ தொட்டு பார்த்தால் சுடுவது மட்டுமல்ல, மொத்தமா எரிந்து போவீர்கள். இது திராவிட மண், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இருக்கிற பூமி. தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கம்மா, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் பெயர் சமகிரக சிக்ஷா அபியான். வாயிலே வராது, மோடி வாயில மட்டும்தான் வரும். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம அமைச்சர் சொன்னார்ல, பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்கிறோமா? ரைட். நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல புக்கு இலவசமா கொடுக்கிறோமா? சத்தமா சொல்லணும். கொடுக்கிறோமா? நோட்டு கொடுக்கிறோமா? பேக் கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், நோட்டு கொடுக்கிறோம், புக்கு கொடுக்கிறோம், யூனிஃபார்ம் கொடுக்கிறோம், செருப்பு கொடுக்கிறோம். நம்ம பிள்ளை இலவசமா வந்து போறதுக்கு பஸ் பாஸ் கொடுக்கிறோமா? இதெல்லாம் எது கொடுக்கிறோம்? சத்தமா படிக்க. இதெல்லாம் கொடுக்கிறோமா? இதெல்லாம் கொடுத்து என்ன சொல்றோம்? நீ ஸ்கூலுக்கு வா ராசா, படி அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா இந்த மோடியும் கேடி அமித்ஷா 2 பேரும் சேர்ந்து நாம் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியான 2145 கோடியை நிப்பாட்டுறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதி, நம்ம பிள்ளைங்க சாப்பிடுற சாப்பாடு, போடுற யூனிஃபார்ம், போடுற செருப்பு, இதுல எல்லாத்துலயும் 60-40 நமக்கு அவங்க பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கணும்னா இது மோடி விட்ட அப்பன் பணம் இல்ல, அமித்ஷா விட்ட அப்பன் பணம் இல்ல, நிர்மலா சீதாராமன் வீட்டு அப்பன் பணம் இல்ல, தர்மேந்திர பிரதான் அப்பன் வீட்டு பணம் இல்ல. நாம வரி கொடுக்கிறோம். எப்படி தெரியுமா வரி கொடுக்குறீங்க? எப்படி வரி கொடுக்குறீங்க தெரியுமா? கால்ல செருப்பு போட்டிருக்கீங்களா? செருப்பு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. செருப்பு 100 ரூபாய்க்கு வாங்குறோமா பாயமா? ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா? அதுக்கு 12%. 100 ரூபாய் நீங்க செருப்பு வாங்கினா 12 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்க. 12 ரூபாய் டாக்ஸ். கால்ல போற செருப்பு, தலைக்கு வைக்கிறீங்கல்ல தேங்காய் எண்ணெய், அதுக்கு 12%. தலையில கிளிப்பு மாட்டுறீங்கல்ல, அதுக்கு 15%. 100 ரூபாய்க்கு கிளிப்பு வாங்கினா 15 ரூபாய் டாக்ஸ். 15 ரூபாய் டாக்ஸ். அதெல்லாம் இல்லம்மா, நம்ம போட்டு குளிக்கிறோம்ல லக்ஸ் சோப்பு குளிக்கிறோம்ல, அந்த சோப்பு லக்ஸுரி ஐட்டத்துல வந்து 22 ரூபாய் டாக்ஸ். 100 ரூபாய்க்கு சோப்பு வாங்கினா 22 ரூபாய். அண்ணா இங்கிட்டு வாங்க. 100 ரூபாய்க்கு சோப்பு வாங்கினா 22 ரூபாய். ஷாம்பு போட்டு குளிக்கிறோமா? தலைக்கு என்ன வச்சா ஷாம்பு போட்டு குளிக்கிறோமா? அந்த ஷாம்புவுக்கு 18% டாக்ஸ். 100 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கினா 18 ரூபாய். கால்ல போற செருப்புல இருந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வரைக்கும் உங்களுக்கு தெரியாம மோடி சர்க்கார் உங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு அதுக்கு பேரு ஜிஎஸ்டின்னு வசூல் பண்றாமா. அந்த ஜிஎஸ்டில நம்ம மாநிலத்துக்கு நம்ம பிள்ளைகள் படிப்புக்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது மோடி சர்க்கார். மோடி யோக்கியரா அயோக்கியரா? சத்தமா அவ்வளவுதான். அவர் சொல்றாரு இந்த 2145 கோடி ரூபாய் பணம் வேணும்னா நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குங்க.
பிஎம்சி ஸ்கூலை ஏத்துக்குங்க, ஹிந்திய ஏத்துக்குங்க அப்படிங்கிறார். சரியா? இதை நாங்க ஏத்துக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹிந்தியை நாங்க ஏத்துக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல போய் பீகார்ல போய் அங்க இருக்கிறவன தமிழ் படிக்க நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாமா வேண்டாமா? சத்தமா சத்தமா கேட்கணும். அப்படி கேட்டா என்ன சொல்றாரு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு இந்தி தாய்மொழி அப்படின்னு ஒரு அரிய கண்டுபிடிப்ப தர்மேந்திர பிரதான் சொல்றார். அவர் யாருன்னா ஒன்றிய கல்வி அமைச்சர். தர்மேந்திர பிரதானுக்கு தாய்மொழி இந்தி கிடையாது, ஒடியா மொழி. அவருக்கு ஒடியா மொழி மறந்து போய் ஹிந்தியை ஏற்றுக்கொண்டதனால் அந்த மாநிலம் அழிந்து போய் இருக்கிறது. அந்த மாநிலம் அழிந்து போய் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு இந்தி தாய்மொழி இல்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு இந்தி தாய்மொழி இல்ல. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு போய் ஒரு ஆத்துல எல்லாம் குளிச்சு ஏந்திருச்சாங்களா? குளிச்சு ஏந்திருச்சாங்களா? ஏந்திருச்சாங்களா இல்லையா? இப்ப இங்கே நம்ம பட்டூர்ல மாங்காடு உள்ள வர்றப்ப நம்ம அம்மன் கோயில் இருக்கு. இன்னைக்கு மகா சிவராத்திரி. அங்க பக்தர்கள் போறாங்க, சாமிய உட்கார்றாங்க, சாமி கும்பிடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க அங்க கோயில்ல போய் ஒரு துண்டு போடுறான். அந்த துண்டை புடுங்கிறதுக்கு 10 பேர் சுத்தி நிக்கிறான். ஒரு தேங்காய் போடுறான், அந்த தேங்காயை திருடுறதுக்கு 10 பேர் நிக்கிறான். உத்தரப்பிரதேசம் அந்த நாட்டில் மொபைல் போன்ல புருஷன் ஜலத்துல குளிக்கணும்னு போனை முக்கி எடுத்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? இதுதான் அவன் லட்சணம். இந்தி தெரிஞ்சவனோட லட்சணம் எது? அதுதான். இப்ப நாம பிள்ளைகள் எங்க இருக்கோம்னா, நமக்கு கிடைத்த தலைவர்கள் மிகப்பெரிய உத்தமமான தலைவர்கள். நமக்கு கிடைத்த தலைவர்கள் உத்தமமான தலைவர்கள். ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை என்றால், குறிப்பாக நான் இந்த மண்ணிலே பேசுவது பெருமை அடைகிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கத்தை தன் இயக்கத்தின் மூச்சாக தொடங்கி வைத்த மாபெரும் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்து வளர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து பேசுவதில் பெருமை அடைகிறோம். அவர் சொல்றார், 1960 நாடாளுமன்றத்தில் மே மாசம் 2ஆம் தேதி பேசுறார். மே மாசம் 2ஆம் தேதி பேசுறார். நீங்கள் இந்தியை திணிக்க வேண்டும் என்கிறீர்கள். இந்த நாட்டில் தேசிய மொழி கிடையாது தெரியுமா? இந்தியாவுக்கு தெரிஞ்சுங்க, இந்தியாவிற்கு தேசிய மொழி கிடையாது. 22 மொழிகள் அலுவல் மொழிகள். இந்தி இந்த நாட்டின் தேசிய மொழி கிடையாது. தேசிய மொழியை ஏத்துக்கணும்னா பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி. ஆகவே இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடுங்கிறப்ப அண்ணா அவர்கள் எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அண்ணா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? ஐயா, பெரும்பான்மை மக்கள் பேசுவதால் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இந்தியாவினுடைய தேசிய பறவை ஏதுமா? சத்தமா? மயில். இந்தியாவின் தேசிய பறவை மயில். எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தேசிய பறவையை முடிவு செய்ய வேண்டும் என்றால் மயிலை தேர்ந்தெடுக்க முடியாது, காக்கையைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். காக்கை என்பது இந்தி போல, மயில் என்பது தமிழ் போல. தமிழை தேசிய மொழியாக அறிவியுங்கள் என்று அண்ணா பேசினார். அடுத்து சொன்னார், இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எது? புலி. எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தேசிய விலங்கை வைக்க வேண்டும் என்றால் சாக்கடையில் உன்று மலம் தின்று கொழுத்து கொண்டிருக்கிறதே பன்றி, அதைத்தான் நீங்கள் தேசிய விலங்காக அறிவிக்க முடியும். பன்றி ஹிந்தி போல, தமிழ் புலி போல. தமிழை தேசிய மொழியாக அறிவியுங்கள் என்று அண்ணா பேசினார். அதை வாஜ்பாய் ஆதரித்தார். அந்த வரலாறு எல்லாம் இந்த தற்குறிகளுக்கு தெரியாது. ஒரு செய்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆந்திராவிலே அந்த தெலுங்கு மொழி என்பது கட்டாயம் என்று 2025 சட்டம் கொண்டு வந்திருக்கார் அந்த முதலமைச்சர் ரேவந்த் கொண்டு வந்திருக்கார். 2025 சார், வரலாறு சொல்றேன் கேட்டுங்க. இந்த தற்குறின்னு ஒண்ணு ஆட்டுக்குட்டி ஒண்ணு சுத்திட்டு அலையுது பாருங்க தமிழ்நாட்டுல. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுது, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஒண்ணு படிச்சிருக்கணும், இல்ல யாரையாவது கேட்கணும், இல்லது படிச்சவனையாவது கூட வச்சுக்கணும். சுத்தி இருக்கிறவன் எல்லாம் இந்த RSS போயிட்டான்னா, பாஜகவுக்கு போயிட்டான்னா,
மண்டைய கழட்டி மூளை இருக்க வேண்டிய இடத்துல மாட்டு சாணி அப்படியே வச்சிட்டு மூளையை மூடிடுறாங்க. அவர்களுக்கு சொல்லுகிறேன், 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் தமிழ் பாடம் கட்டாயம். அது எந்த மெட்ரிகுலேஷனா இருந்தாலும், சிபிஎஸ்இயா இருந்தாலும், ஐசிஎஸ்இயா இருந்தாலும், தமிழ் படிக்காம ஒரு மாணவன் வெளியில போக முடியாது. தமிழ் படிக்காம ஒரு மாணவன் வெளியில போக முடியாது. நான் அவருக்கு சொல்றேன், இன்னைக்கு அமித்ஷா பேசியிருக்கார் கோயம்புத்தூர்ல, நீங்க இந்தியெல்லாம் அழிக்கிறீங்க, நீங்க இந்தியெல்லாம் அழிக்கிறீங்க, தேச விரோத ஆட்சிங்கிறார். நம்ம ஆட்சியை தேச விரோத ஆட்சிங்கிறார். அமித்ஷா வகைராக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன், அமித்ஷா வகைராக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். எங்கள் பாவேந்தன் பாரதிதாசன் ஒரு பாடலை சொல்லுவான், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம், இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத்தமிழ் உண்டு கண்டீர், தப்பிழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை, அந்த தாந்தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா என்று பாவேந்தன் பாரதிதாசன் ஒரு பாடலை பாடுவான். இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னார் ஒரே செய்தி, நீங்கள் 2000 கோடி ரூபாய்க்காக மும்மொழி கொள்கை என்றோ, புதிய கல்விக் கொள்கை என்றோ, பிஎம்சி ஸ்கூல் என்றோ எங்களை நீங்கள் அடிமையாக்க நினைத்தால் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழனின் முதுகெலும்பு வளையாது, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்ன ஒரு வீர ஆண்மகன் என்னுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த சூழல் எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்திருந்தால் இந்நேரம் அமித்ஷாவின் கால்களை நக்கி பிழைத்திருக்கும் அந்த கூட்டம். அவர்களால் விளைந்த கேடுதான் நாம் பொருளாதாரத்தில் கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தில் கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நண்பர்களே, அவர்கள் சொல்லுகிறார்களே உத்தரப்பிரதேசத்தில் இந்தி படிக்கிறார்கள். எங்க பிள்ளைங்களை கூட்டு பாருங்க, இங்க இருக்கிற அந்த சின்ன பிள்ளைய கூட்டு 4 வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட பேசிப்பார். எங்க 1வது படிக்கிற பிள்ளையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற 12வது படிக்கிற பிள்ளையும் ஒரே மேடையில் நிக்க வைங்க, 2 பேரை பேச விடுங்க. கேட்டா அவங்க சொல்றாங்க, இந்தி படித்தால் நீங்கள் வெளிநாடு போகாமல் வெளி மாநிலத்தில் போய் சொத்து வாங்கலாம், வெளி மாநிலத்திற்கு வேலைக்கு போகலாம். நம்ம ஊர்ல அதிகமா வேலை பார்க்கறது இப்ப யாரு 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 தமிழ் படிச்ச பிள்ளைங்க இப்ப எங்க போகுதுங்க? சிலிக்கான் வேலிகளிலும் அமெரிக்காவிலும் கலிபோர்னியாவிலும், ஏன் தமிழ் படித்து இந்தி தெரியாத சுந்தர் பிச்சை ஒரு மாதத்திற்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற தமிழனின் பெருமை உலகத்தில் இருக்கிறது. இந்த தற்குறி மாட்டுச்சாணத்தை மூளையில் வைத்திருக்கிற இந்த அயோக்கியர்கள் சொல்லுகிறார்கள், இந்தி படிங்க. இந்தி படிச்சா என்ன ஆகும்? அதுல நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டா நமக்கு எனக்கெல்லாம் கோபமா வரும். நான் கோபத்துல ஏதாவது வார்த்தை பேசி காரு ஏறின உடனே தலைவர்கிட்ட இருந்து போன் வந்து நீ அடங்க மாட்டியான்னு கேட்டுவாருங்கிறதுக்காகவே நான் கையையும் வாயும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த விவாதத்துல இவங்கள்ட்ட மாரடிக்கிறது இருக்கு பாருங்க, பொய்யா பேசுவாங்க, பொய்யா பேசுவாங்க. எல்லாரும் நினைச்சுக்க, நீங்க எப்படி சார் அங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு. உட்கார்ற சேர் எரியறது எனக்கு தான் தெரியும், பல்ச்சு 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 4 அறை விட்டணும்னு தோணும். ஆனா தலைவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா, பிரசன்னா அமைதியாயிரு, உணர்ச்சி வசப்பட்டுறாத, கோபம். பொய்யா பேசுவாங்க, பொய்யா பேசுவாங்க, கூச்சமே பட மாட்டான், கூச்சமே பட மாட்டான். ஒரு விவாதத்தில் இங்க இஸ்லாமிய பெண்மக்கள் பெருசா இருக்கிறதுனால சொல்றேன், நம்ம பிள்ளைகள் இருக்குல்ல, நம்ம இஸ்லாமிய சமூகத்துல ஒரு பின்தங்கிய வகுப்புல இருந்து பெண் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கலைஞர் முதலமைச்சரா இருந்தப்ப பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் வெளிநாடுகளுக்கு போய் படிப்பதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க. அந்த திட்டத்திற்கு பேரு அபுல் கலாம் ஆசாத் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டம். நம்ம பிள்ளைங்க இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க ஃபாரின் போய் படிக்கணும், ஃபாரின் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு நிதி உதவி தருவாங்க. போய் ஃபிளைட்ல ஏறி அங்க போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டி அங்க தங்கி நம்ம பிள்ளை படிச்சுட்டு இங்க இந்தியாவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அயோக்கிய பசங்க மோடியும் அமித்ஷாவும் வந்த உடனே நம்ம ஊர்கா மாமி தெரியுமா? யாரு? நிம்மி. அந்த அம்மா என்ன சொல்லுது,
எங்க ஆத்து பொம்பளைகள் தான் வெளிநாட்டுக்கு போகணும், இவாளெல்லாம் பாய்மார் வீட்டு பொம்பளைகள்லாம் போயிட்டா வந்து சரியா வருமா அப்படின்னு அந்த நிதி உதவியை நிப்பாட்டிட்டாம்மா. அந்த ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டிட்டான். அபுல் கலாம் ஆசாத் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் has been cancelled. யோசிச்சு பாருங்க. நீங்க 1000 ரூபாய் மாசம் வருதா, வாங்குறீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இது என்னது? இது 5ஆம் தேதி ஆச்சுன்னா மெசேஜ் வந்துருதா? பாருங்க, அவரு வாங்கலைங்கிற, அவரு வாங்குறார். நான் ஒரு செய்தி சொல்றேம்மா. நான் இதாவது நகரம் அண்ணன் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலைக்கு கீழே மலையடிவாரத்தில் ஒரு கிராமத்துக்கு போறேன். அந்த கிராமத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல அஞ்சலை அம்மான்னு ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, நான் அங்க ஒரு நிகழ்ச்சிக்காக போனா அந்த அம்மா என்னை கையை பிடிச்சி இழுக்குது. தம்பி பிரசன்னா இங்க வான்னுச்சு. யாருமா நீனா? என் பேர் அஞ்சலை. சரிம்மா என்ன பண்றீங்கன்னா, நான் பூ விற்கிறேன். சரிம்மா என்ன எப்படிமா தெரியும்? தபார் எங்க ஊராட்சியில அப்ப கலைஞர் கொடுத்த டிவி இருக்கு பத்தியா, அந்த டிவியில விவாதம்னா நான் உன்னை பார்க்காம தூங்க மாட்டேன் தம்பின்னுச்சு. ரொம்ப சந்தோஷமா, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மா சொன்னிச்சு. நான் கேட்டேன், யாருமா நீங்க? உங்க வீட்டுல எல்லாம் என்னன்னா, என் புருஷன் விட்டுட்டு செத்து போயிட்டாரு, எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு மகன். மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவ வேற ஊர்ல வாழ்றா. மகன் இருக்கான், பொண்டாட்டி பேச்சை கட்டி என்னை விட்டுட்டு போயிட்டான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் என்னோட வாழ்க்கை. பூவை வச்சு கட்டி வியாபாரம் பண்ணி என் கஞ்சை குடிச்சிக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் தூங்குறேன். ஆனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்துல என் புள்ள செய்யாதத, என் விட்டுட்டு போன புருஷன் செய்யாதத, என் மகனோ மருமகளோ செய்யாதத, மாசம் 1000 ரூபாய் பார் பட்டன் போனு, இதுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தப்ப என் புள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்னையில இருந்து எனக்கு பணம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற அந்த நிறைவு இருக்கு தம்பி. அந்த நிறைவோட நான் செத்து போவேன். வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குது. என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் ஓட்டு திமுகவுக்கு தான், என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் தலைவன் ஸ்டாலின் தம்பி தான் அந்த அம்மா சொன்னுச்சு. நான் உள்ளபடியே பெருமிதம் அடைகிறேன். தற்குறி தலைவர்களுக்கு தொண்டராக இருப்பதை விட ஒரு தேர்ந்த தலைவனுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் ஒரு உத்தம தலைவனை நமக்கு தலைவராக கொடுத்து விட்டு போயிருக்கிறார்களே, அந்த தலைவனுக்கு தொண்டனாக இருப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பஸ்ல போறோம்ல, ஏன் இந்த 1000 ரூபாய் சொன்னேன்னா, இந்த 1000 ரூபாய் திட்டத்தை நிர்மலா சீதாராமன் நிறுத்த சொல்றாங்க. நம்ம பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிப்பாட்டுறாங்க. அமைச்சர் தொட்டுட்டு போனார்ல 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டத்துல கொடுக்க வேண்டிய காசை நிப்பாட்டி வச்சிருக்கிறது மத்திய அரசு. அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? நாம பிஹெச்சி சென்டர் இருக்கா, பிஹெச்சி சென்டர் ஒருங்கிணைந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு மருந்து வாங்குறதுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணும். அந்த நிதியை நிப்பாட்டிவிட்டான். தேசிய குழந்தைகள் நல காப்பகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி நிப்பாட்டியாச்சு. அதை கடந்து நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய தேசிய நமக்கு வர வேண்டிய பேரிடர், வெள்ளம் வந்தா அந்த வெள்ளத்துக்கு நாங்க தான் வந்து நிக்கிறோம், வெள்ளம் வந்தா நாங்க நிக்கிறோம், நம்ம காசு கொடுக்கிறோம். அதற்கு ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் அவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். என்டிஆர்எஃப் ஃபண்ட் வரல, தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு பணம் வரல, நாம பிள்ளைகள் படிக்கிற கல்வியில கைய வச்சிருக்காங்க இந்த அயோக்கிய கும்பல். இப்படி தொடர்ச்சியாக நமக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு இது எல்லாம் கொடுக்காம நாம ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம்னு இந்த பாஜக சங்கி கூட்டம் பேசுது. இந்த பாஜக சங்கி கூட்டம் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. திமுக என்ன கிள்ளுக்கிறையா நினைச்ச உடனே புடிங்கி எரியறதுக்கு பட்டூர்ல இருக்கிற கருப்பு சோப்பு கட்டின ஒரு தொண்டன் போதும் பாஜகவை வேரையும் வேரடி மண்ணோடும் அறுத்து எறிவதற்கு. இன்னைக்கு சில பேர் புறப்பட்டிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஆமை குஞ்சு ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்ப எங்கடான்னா எத்தனை முறை கற்பழித்தார், இப்ப நாளைக்கு ஆண்மை பரிசோதனை வேற கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, கோர்ட் ஆண்மை பரிசோதனை வேற.
இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் அங்க வர முடியாது. நீங்க என்ன பெரிய ஆளாச்ச, போக வேண்டியதானே. எவ்வளவு பேச்சு. அரசியல் நாகரிகம் என்பது குறை துளியும் அல்லாமல் வருகிறவன் போகிறவனை எல்லாம் வாடா போடா என்று பேசுகிற அயோக்கிய களவாணிகள். இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்கார் அனில் குஞ்சி. எங்க தலையெழுத்த பாருங்க, எங்க தலையெழுத்த பாருங்க. அமைச்சரோட அப்பா அரசியல் பண்ண காலமெல்லாம் ராஜாஜி, காமராஜர், எம்ஜிஆர், இந்திரா காந்தி இப்படி நாங்க அரசியல் பண்ணோம். இப்ப வண்டலூர் ஜூல போய் அரசியல் பண்ற மாதிரி அணில், ஆமை, ஆட்டுக்குட்டி எங்க கேவலமான அரசியலாகி போச்சுங்க. ஆனாலும் நண்பர்களே, நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு பக்கத்தில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள், பக்கத்திலே இந்து பெருங்குடி மக்கள், மகா சிவராத்திரி நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இங்கே மத நல்லிணக்கத்தோடு சமூக பாதுகாப்போடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அதை பாதுகாக்கிற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் பெருமையோடு சொல்லுகிறேன். இங்கே எந்த புல்டோசரும் இஸ்லாமியன் வீட்டை இடிப்பதில்லை. ஏன் தெரியுமா? இங்கே வாழுவது திராவிட மாடல் ஆட்சி. இங்கே இருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. இங்கே ஒரு இஸ்லாமியருக்கு, ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கு, ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு இல்ல, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேட்டுச்சு. யோ, திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்களே ஒழுங்கா போறாங்க, ஆடை வெட்டுறாங்க, பிரியாணி திங்கிறாங்க, அவன் பாட்டுக்கு போய் முருகனை கும்பிட்டுட்டு போறான், இவன் போய் சலாம் அலைக்கும்னு சொல்லிட்டு போறான். உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நீங்க எல்லாம் யாரு, எங்க இருந்தியா வந்தீங்கன்னு நீதிமன்றம் கேட்டுச்சு இல்ல. இப்படித்தான் எங்கே எல்லாம் சாதியால் மதத்தால் கலவரம் செய்யலாம் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கிற இந்த சர்வாதிகார சங்கி கும்பல்களுக்கு அச்சம் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் யார் என்றால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உன்னதமான தலைவன். அந்த தலைவனின் 72வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் சொல்லுவேன், அந்த தலைவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், தமிழனின் தன்மானம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிறந்த நாளை கொண்டாடுவோம். வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கும் நகர கழகத்திற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.